ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், பொண்டாட்டிக்கு புருஷன் சப்போர்ட்டுக்கு வந்துட்டானா? என்ன கைஸ், வீடியோ 100 கூட தாண்ட மாட்டேங்குது. வியூஸை பார்த்தாலே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. முந்தியாவது ஒரு 125 150 தொடும். இப்போ 100 தொடுறதுக்கே திணறுது. என்ன கைஸ், யாருமே இதையும் சீரியல் பார்க்குறதே விட்டுட்டிங்களா? சரி, என்ன பண்ணுறது, முடிகிற வரைக்கும் நம்ம போடுவோம்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்குது, மறுபடியும் நம்ம முட்டை கனவு ட்ரீம் லோகத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இதயம் சீரியலுக்கு பதிலாக இதயம்னு பேர் எடுத்துகிட்டு கனவு சீரியல் இல்லைன்னா ட்ரீம் சீரியல் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பொருத்தமான ஒரு பேராக இருக்கும் இந்த சீரியலை பொறுத்தளவு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் முட்டை ஒன்று கனவு காண்றதா இருக்குது, இல்லாட்டினா மீனா கனவு காண்றதா இருக்குது, இல்லை மீனா அவங்க அம்மா கனவு காண்றதா இருக்குது, மித்ரா கனவு காண்றதா இருக்குது, ஆதி கனவு காண்றதா இருக்குது. சரியா? ஆக மொத்தத்தில் இது ஒரு கனவு சீரியல் இல்லை ட்ரீம் சீரியல்னு பேரை மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பாரதிக்கு சப்போர்ட்டுக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை கைஸ். சரிங்களா? என்ன நடந்தாலும் அவன் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ கூட ஆதி ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிறாள். அந்த இடத்துல கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடமெண்ட்டாக, ஒரு அரகண்ட்டாக, என்ன சொல்கிறது, ஒரு இந்த குஷி படத்தில் வர மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா விஜய், அதாவது தான் எல்லாம் அப்படின்ற ஒரு இது ஈகோ பிடிச்ச பொண்ணு, எக்கோ பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஈகோ பிடிச்ச பொண்ணு தான் நம்ம கூமுட்டை. சரியா? என்ன கேஸ், ஒருத்தன் சப்போர்ட்டுக்கு வர்றான், அப்போ கூட வாயை தரக்கூடாது நீங்கள் தான் என் புருஷன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலைன்னா என்ன கேஸ் பண்ணுறது? எப்போதாம்மா தாயே நீ வாயை திறப்ப? எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன், நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஆதி சப்போர்ட்டுக்கு அவங்க வெறும் ஸ்டாஃபு இல்லை, வெறும் வேலைக்காரி இல்லை, அவங்க சீஃப் அக்கௌண்டண்ட்டு, சாரி கேஸ். மத்தியான நேரம் இப்படிலாம் நாடகம் போட்டால் தூக்கம் வராமல் என்ன ஒன்றும் ஒரு வாரிசு மாதிரி சுறுசுறுப்பாக சீரியல் போட்டால் நல்லாயிருக்கும். போய் 2 மணிக்கு போடுறான் பாருங்கள், இத்து போன சீரியலாட்டம் ஒன்று போட்டு அதை நம்ம ரிவ்யூ பண்ணோம், நம்ம தடையில் எழுதிருக்கு பார்த்தீங்களா, அப்போ தூக்கம் வரத்தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கூமுட்டைக்கு இவ்வளோ பில்டப்லாம் தேவையே இல்லை. அவள் செஞ்சதுக்கு அவள் அனுபவிக்கிறா, அவ்வளோதான். இதில் வேறு தவளைக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம இதைத்தானே எதிர்பார்த்தோம், எனக்கு இப்போ தாண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே தவளை இருந்துட்டு, பாரதியை நீ யாருக்கும் மனசளவில் கெடுதல் நீ தவளை, அவளோட உண்மையான சுயரூபம் உனக்கு தெரியாது தவளை. கோவம் வந்தால் பத்திரகாளி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அவங்க அம்மா பேசினப்ப ஆதி அவங்க அம்மாவை பேசினதுக்கு அவள் இதுவும் படணும், இதுக்கு மேலேயும் படணும். சரியா? அந்த பேச்சு பேசினா அப்போ இதெல்லாம் அனுபவிக்கத்தான் வேணும். சரியா? அதனால் உங்கள் அண்ணியோட இன்னொரு ரூபத்தை நீ பார்க்காம நீ பேசப்படாது தவளை, பேசப்படாது, வாயை திறக்கப்படாது. சரியா? சும்மா ஆனவுனா பாரதி அண்ணி ரொம்ப நல்லவங்க, பாரதி ரொம்ப நல்லவ, பாரதி ரொம்ப நல்லவங்க, மனசளவில் யாருக்கு கெடுதல் நினைக்காதவங்கன்னு முத்திரை குத்துனதெல்லாம் போதும். சரியா? அவள் ரொம்ப நல்ல குடி நாச்சி தான். சரியா? நல்ல குடி நாச்சி ஊரை விற்று போயாச்சுன்னு கேவலம் முடிச்சவன். அப்புறம் என்ன சொல்கிறது, அங்கே ஒரு போராட்டமே நடக்குது. இதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம லண்டன் பாட்டிக்கு செம்ம டவுட் ஆகி போச்சு. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் பாரதிக்கு இவன் சப்போர்ட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கானே, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி லண்டன் பாட்டிக்கு டவுட் ஆகி போச்சு. ஸோ மித்ராவை கூப்பிட்டு விசாரிக்கும்போது மித்ரா உண்மையை மறைக்கிறாப்புல, அதெல்லாம் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, பாரதி ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்டாஃப் தான், வீட்டில் அவங்க இருக்கிறதுனால வேலைக்காரி அப்படின்னு பாட்டி அந்த இடத்துல ஒரு சொல்லும், வெளியே ஆளுகளை எதுக்கு நீங்கள் வீட்டில் தங்க வைக்கிறீங்க, அப்போ நம்ம எப்படி ஃப்ரீடமாக இருக்க முடியும், இது ரொம்ப தப்பாச்சு, அது குடும்பத்தோடு கொண்டு கூப்பிட்டு வச்சுருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன உடனே மித்ரா இல்லை அவங்க ஃபேமிலி அளவில் ஹஸ்பண்டாலேயும் பிரச்சனை, ஃபேமிலிலேயும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி ஆதி தான் கொண்டு
என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ இது சரியாக படலை. இங்கே பாரு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை வார்ன் பண்ணுறாங்க அந்த அம்மா. உடனே மித்ரா இருந்துட்டு பாட்டிக்கு ஏதோ டவுட் ஆகி போச்சு, பாரதி மேலேயும் ஆதி மேலேயும் ஏதோ டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேற்று நான் ஒரு தம்ப்நெயில் வச்சுருந்தேன், அதாவது ஸ்லிப்பர் ஷாட் யாருக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்லிப்பர் ஷாட் யாருக்கு விழுந்துச்சு? நான் சொன்ன மாதிரி மித்ராவுக்கு தானே வந்துச்சு. துரைக்கு நல்லா அடி, அந்த அடியெல்லாம் நீ அடுத்து வந்து லண்டன் பாட்டி வந்து மித்ரா வாட்டிக்கு போகிற அடி கைஸ், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா? ஏன்னா மித்ரா வந்து சொல்கிறா நீ நம்புங்க பாட்டி அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா? உண்மை தெரிஞ்சு லண்டன் பாட்டி மித்ராவுக்கு விட போகிற அறை தான் இந்த அறையெல்லாம். அடுத்தவன் புருஷனை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா பார்த்தீங்களா? அதுக்கே அந்த லண்டன் பாட்டி விடும். ஒரு அறை இல்லை 4 அறை, இந்த கணத்தில் 4 அறை, இந்த கணத்தில் 4 அறை மித்ராவுக்கு கன்ஃபார்ம். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமாம் கைஸ், இதெல்லாம் தப்பு இல்லையா? பாட்டிக்கு உண்மை தெரியாத வரைக்கும் தான் மித்ராவோட ஆட்டம். பாட்டிக்கு தெரிஞ்ச பிறகு தான் மித்ராவுக்கு இருக்குது ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எல்லா சீன்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கூமுட்டை ட்ரீம் லவ்த்துக்கு போயிட்டாங்க. அதாவது என்னை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னோடனே அங்கே ஒரு ரொமான்ஸு. உங்கள் அம்மாவும் உங்கள் மாமாவும் என்னை அவ்வளோ பேசும்போது ஆக்சுவலாக அந்த இடத்துல ஜனனி இருந்து நடிச்சிருப்பாங்களாட்டிருக்குது, பல்லவியை கொண்டு போட்டாங்களாட்டிருக்குது. அதாவது இந்த பல்லவியை கொண்டு இந்த சீரியலில் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 கண்டென்ட் வந்து இதுக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்களாட்டிருக்குது கைஸ். புரியுதுங்களா? பல்லவியை வச்சு இவனை வச்சு நிறையா ரொமான்டிக் சீனு, சேலை கட்டி விட்றது, பூ கட்டி விட்றது, பூவை கட்டி விட்றதுங்க, பூவை வச்சு விட்றது, அதுக்கப்புறம் தலை சீவி விட்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடுறது, கொஞ்சுறது, உமா கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு 10-15 கண்டென்ட்டை பல்லவி இவனையும் வச்சு எடுத்திருப்பாங்களாட்டிருக்கு ஷார்ட்டு. அதை கொண்டு வந்து இடையில உள்ள டேரக்டர் வந்து திணிச்சு விட்டுறாரு. ஆனால் எங்களுக்கு பார்க்க பிடிக்கலையே, நாங்கள் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. சில பேர்த்துக்கு வேணால் அது பிடிக்கலாமே ஒழிய எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்கலப்பா. உண்மையை நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது பண்ணுற ரொமான்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து எங்களுக்கு புளிச்சு போச்சு, சலிச்சு போச்சு சரியா? அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கண்ணில் தூசி விழுந்துருச்சாமா, அதை வந்து நம்ம ஆதி வந்து எடுக்க வர்றாப்புல. அதாவது என்ன செய்யணும், ஒன்று இவங்க 2 பேரும் இவன் தூசி எடுக்கிறத லண்டன் பாட்டி பார்க்கணும், இல்லை நந்தினி பார்க்கணும், இல்லை வேறு யாராவது பார்க்கணும், பூகம்பம் வெடிக்கணும். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா? அப்புறம் மற்ற சீரியல் என்ன கைஸ், பாரிஜாதம், அயலி, மகா சங்கமமாமா 2 சீரியலையும் ஒன்றா போட்டு இசையோட இது வந்து தெரிய போகுதுங்கிறாங்க, அதுக்கப்புறம் அயலியோட இது தெரிய போகுதுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆக மொத்தம் வில்லன்கள் யாரும் பிடிபட மாட்டாங்க, வில்லிகள் யாரும் பிடிபட மாட்டாங்க. ஹீரோ ஹீரோனை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த 1 மணி நேரம் ஸ்பெஷலாக மாட்டிருக்குது மகா சங்கமம்னு நினைக்கிறேன். எப்படி இந்த வீரா சீரியலையும் சின்னஞ்சிரிக்கிலையும் மகா சங்கமம் போட்டாங்க, அந்த மாதிரி இந்த சீரியலை போடுறாங்களே இந்த 2. ஓ சாமி, அயலி கூட கொஞ்சம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது, பாரிஜாத சுத்தம் நல்லாவே இல்லை. அதே 2 சீரியலையும் கொண்டு வந்து கம்பைனாக பண்ணுறாங்களாமா. அப்புறம் ஒரு வழி அண்ணா சீரியலை முடிச்சு போட்டாங்க. நம்ம இசைக்கு அக்கா ஒரே அழுக. இது போஸ்ட் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபம் சந்திராவை வச்சு செய்கிறாங்க. ஆனால் மயில்வாகனம் சூப்பர் ஆக்டிங் கைஸ், சூப்பர். கார்த்தியை விட பின்ட்ராப்பில் தவமருந்தில் கூட அவனுக்கு வந்து இவ்வளோ கண்டென்ட் கிடையாது. சும்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறது, சம்பாரிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு கதையாக தான் போயிட்டு இருந்தது. இதில் நல்ல கதை நடிச்சிருக்காப்புல. டாக்டர் வேஷம் என்ன, சாமியார் வேஷம் என்ன, அதுக்கப்புறம் சந்திராவை வச்சு செய்கிறாப்புல மயில்வாகனம். செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மயில்வாகனம் நடிப்பு ரொம்ப பாராட்டுக்குரியது. நம்ம கார்த்தியை விட ரொம்பவே, நான் கார்த்தியை விட என்ன சொன்னேன்னு நீங்கள் எல்லாம் கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கார்த்தியோட ஃபேனாக தான் இருப்பீங்க. நானும் கார்த்தியோட ஃபேன் தான், இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் அந்த மயில்வாகனம் நடிப்பு வந்து நல்லா இருக்குது. கார்த்தி வந்து சும்மா இப்படியே பார்த்துட்டே இருக்காப்புல, கண்ணில் தான் ஜாடை செய்கிறாப்புல. ஆனால் செயல்பாடுகள் எல்லாமே மயில்வாகனம் தானே செய்கிறாப்புல. அதனால் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திராவோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. பேய் மாதிரி பயமூர்த்தி
அதுக்கப்புறம் வந்து பாலை வந்து காப்பியாக வச்சு பாத்ரூமில் டேப்பு திரும்பினா ப்ளட்டு வர மாதிரி இந்த மாதிரிலாம் சினிமாவில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதையும் சீரியலில் கொண்டு வந்து பார்த்து ஒரு காமெடித்தனமாக எடுக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். அந்த சீரியல் இன்னும் 1 மணி நேரம் ஓடிட்டுருக்கு, கார்த்திகை தீபம். அப்புறம் ஏதோ சாமுண்டீஸ்வரி வந்து ஏதோ நகை விஷயத்தில் மாட்ட போகிறாங்களாட்ருக்குது. நம்ம கார்த்தி வந்து எப்படி காப்பாற்ற போகிறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வீரா சீரியலில் என்ன கேஸ், ஒரு வழியாக ராகவன் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டானா, நான் தான் ஆக்சிடெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தியாராகம் நான் பார்க்குறதே இல்லைப்பா, சந்தியாராகம் பார்க்குறதில்ல. அப்புறம் என்ன கேஸ், வாரிசு சீரியலில் தமிழ் இப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள், வீட்டை விட்டு போய் விட்டார்களே. சிபிக்கு வந்து அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் ரொம்ப ஜாலியாக இருக்குது. தமிழ் நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் சேதுவும் அந்த இவனும் இன்னொருத்தனும் வந்து சொல்லும்போது தான் தமிழ் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போன பிறகு தான் அவன் ரொம்ப சீரியஸ் ஆகிறாப்புல, யார், சிபி. ஆனால் இன்னுமே இந்த மேட்ரு வந்து இன்னும் ஜனாமா கிட்டே போகவே இல்லை. நீ ஜனாமாட்ட சொல்லாததுக்கு எத்தனை பேர் ஏற்றுவாங்க போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். உடனே மருமக வந்து வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே மாமியாருக்கு வந்து ஒரே என்ன சொல்கிறது, வருத்தமாகி போச்சு மீனாவுக்கு. அப்படியே கண்ணில் தெரியுது அவங்களோட ஃபீலிங்ஸ். ஐயோ நம்ம மருமக போயிட்டாலே அப்படின்னு சொல்லி. வெளிப்படையாக சொல்ல முடியலனாலும் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்க மாட்டேருக்குது தமிழ் மேலே அந்த மீனாவுக்கு. நல்லா இருக்குது. வாரிசு சீரியல் சூப்பராக இருக்குது. அப்புறம் அண்ணாமலை குடும்பம் ரொம்ப இதாக போயிட்டுருக்குது, வேறு மாதிரி போயிட்டுருக்கு. என்ன ஒரு இது என்ன சீரியல்னு எனக்கு தெரில கைஸ். அண்ணாமலை குடும்பம் என்னமோ அவன் வான்மதிக்கு வந்து அந்த அம்மா அண்ணாமலை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கா. அங்கே போய் பார்த்தா வான்மதியும் அண்ணாமலையும் எதிரியே ஆகுறாங்க. ஐயையோ, நாடகம் எங்கெங்கேயோ ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்குது. ஓகே கைஸ், வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். ஸோ இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம், என்ன பண்ணி தொலைகிறது, சீக்கிரம் முடிங்கடா ப்ளீஸ்டா, எங்களால் முடியலடா, போதும். இவங்க 2 பேர் பண்ண ரொமான்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து சலிச்சு போயிட்டோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரம் அந்த குழந்தைங்களுக்கு ஆதி அப்பாவை கொண்டு வந்து நிப்பாட்டிருங்கப்பா. அப்படியே அந்த சாரதாம்மா செத்ததுக்கு யார் காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மற்றபடி இதுக்கு 2 கொஞ்சிறது வைக்கிறதெல்லாம் அதான் என்னென்னசா என்னது ராஜா சின்ன ரோஜானா, என்னது ஏதோ ஒரு தெலுங்கு சீரியல்னால, கன்னட சீரியலில் தெலுங்கு சீரியல்லே 2 பேர் ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்களாம்ல. அந்த சீரியலில் போய் இது பண்ணுங்கப்பா, இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. சரியா, மெயினாக எனக்கு சத்தியமாக பிடிக்கல கைஸ். ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. போதும், எத்தனை தடவை நாங்கள் ஜனனி இருக்கும்போதே நாங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்தாச்சு. சும்மா எப்போ பார்த்தாலும் கொஞ்சிறது, கிச்சு கிச்சு மூட்டுறது, முத்தம் கொடுக்குறது, போதும் போதும், எனஃப் எனஃப் எனஃப். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.